ஒரு அழகான தோட்டம் இருந்தது. அங்க நிறைய மலர்கள், பச்சை இலைகள், பறவைகள்னா மகிழ்ச்சியுடன் இருந்தாங்க. அந்த தோட்டத்துல ஒரு மூலையில் அமைதியா இருந்தது ஒரு சிறிய முள்செடி. அதுக்கு பக்கத்துல ஒரு அழகான மலர் செடி இருந்தது. அது தினமும் நிறைய பார்வையாளர்களை கவர்ந்தது. ஒரு நாள் மலர் செடி பெருமையுடன் சொன்னது, "நீ ரொம்ப சாதாரணமா இருக்க. யாருக்கு தாங்க உன்ன மாதிரி முள் பிடிக்கும்?" முள் செடி சிரிக்கல. சின்னதா தலையை குனிச்சு அமைதியா நின்றது. அந்த இரவு வானம் இருட்டி பெரிய காற்று வீச ஆரம்பிச்சது. மழை பெய்தது, மின்னல் மின்னியது. அந்த அழகான மலர் செடி குலுங்கி விழுந்தது. அதன் இலைகள் சிதறின. ஆனா முள்செடி மட்டும் தன்னுடைய வேரை பிடிச்சுக்கிட்டு நிமிர்ந்து நின்றது. அது அருகிலிருந்த சிறிய பறவைகளுக்கு கூட தங்க இடம் கொடுத்தது. மழை நின்றது. சூரியன் மெதுவா உதித்தான். தோட்டம் மீண்டும் உயிர் பெற்று மிளிர்ந்தது. மலர்ச்செடி விழுந்த இடத்திலிருந்து மெதுவா எழுந்தது. அது முள்செடியை பார்த்து சொன்னது, "முள்செடியே, நான் தான் அழகா நினைச்சேன், ஆனா நீதான் வலிமையுள்ளவர்னு." முள்செடி சிரிச்சு சொன்னது, "அழகு தற்காலிகம், ஆனால் வலிமை எப்போதும் நம்மை காப்பாத்தும்." அந்த நாள் முதல் மலரும் முள்ளும் ஒரே தோட்டத்தில் ஒன்றாக வாழ்ந்தது. அழகு மற்றும் வலிமை இரண்டும் இணைந்த அற்புதமான தோட்டமானது.